ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பால் எப்படி நம்ம கையை யூஸ் பண்ணாமே தேங்காய் பால் எடுக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இது மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போ தான் தேங்காய் செடி எல்லாமே மொத்தமாக அரையும். நீங்கள் ஒரேடியாக தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் அரையவே அரையாது. இது மாதிரி அடுத்த சட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வாங்க. நல்லா மையை அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் பால் சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எப்படி தேங்காய் பாலை எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு மாதிரி கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடிகட்டியில் இப்போ நான் தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் ஃபஸ்ட்டு சட்டை இது மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. மீதி இருக்குது அப்படியே வெயிட் பண்ணலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி அடுத்த சட்டை நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ முதல் சட்டை இது மாதிரி ஒரு கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கையே இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இது மாதிரி கரண்டியை வச்சு நம்ம தேய்ச்சிட்டே வந்தால் நமக்கு தேங்காய் பால் கீழே அப்படி இறங்குறது தெரியும். பாருங்கள், அடுத்த சட்டை இப்போ நம்ம மிக்சியில் கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீதி இருக்க தேங்காய் பாலையும் அரைச்சி இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அடுத்த சட்டை நம்ம தண்ணி ஊற்றி இப்போ இது மாதிரி நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே பாருங்கள் தேங்காய் பால் சேர்ந்துட்டே வருது. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக நம்ம கையை யூஸ் பண்ணாமல் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தேங்காய் பாலை அப்படியே குடிக்கலாம். சக்கரை சேர்த்து தேங்காய் பால் சாதமும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.